சிவபுராணத்துல சொல்லப்படுற கதை இது. சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாய மலையில் திருமணம் நடந்தப்போ அந்த திருமணத்துக்கு முனிவர்கள், ஆட்டர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னா பூமியோட மட்டத்துல வடதிசையோட இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் ஹை ஆயிடுச்சு, தென் திசையில கம்மியாயிடுச்சு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சிவபெருமான் அகஸ்திய முனிவர்கிட்ட நீ தென் திசையை நோக்கி பயணம் செல்லு, நீ எங்கெல்லாம் என்ன நினைக்கிறியோ அங்கெல்லாம் ஒரு டெம்பிள் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அப்படி வந்த டெம்பிள் தான் கேதார்நாத், காளஹஸ்தி, ஜம்புகேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், தில்லை நடராஜ சுவாமி டெம்பிள், அண்ணாமலையார் டெம்பிள், ராமேஸ்வரம். இந்த 7 டெம்பிள்ஸ் தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு பிணைப்பு இருக்கு. அது என்னன்னா இந்த 7 டெம்பிளும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். நம்மளோட பூமியோட லாங்கிடியூட் லாட்டிடியூட் லைன்ஸ் சொல்லுவாங்க. அதுல லாங்கிடியூட் ஆக்சிஸ்ல 79 டிகிரி லாங்கிடியூட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 7 டெம்பிளும் வந்துருக்கும். ஸோ சிவபுராணத்துல நடந்த கதை உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இந்த 7 டெம்பிள்ஸும் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி இது இதை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த 7 டெம்பிள்ஸ் இருக்கிறது உண்மைதான், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு சீக்ரெட்டை வச்சுதான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதை இப்ப நான் டிகோட் பண்ணுவேன். இப்போ என்னன்னா இந்த 7 டெம்பிள்ஸும் ஹியூமன் பாடியில் குறிக்குது. எப்படின்னா நம்மளோட ஹியூமன் பாடியில 75% வாட்டர் தான். நம்ம இந்தியா மட்டும்தான் முக்கடல் சங்கமிக்கிற இடம். ஸோ இப்போ லேண்ட் சோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 25%. இங்க இருக்க கடல் தண்ணியும் 75% இருக்கும். நம்மளோட ஹியூமன் பாடியிலையும் 75% வாட்டரோட தான் ஃபில் ஆயிருக்கும். இதே மாதிரி ஹியூமன் பிரெயினுமே 75% வாட்டர்ல தான் இருக்கும். இடத்துல இருக்கக்கூடிய கடல் நீர் பார்த்தீங்கன்னா அதுவும் 75% தான் இருக்கும். ஸோ மொத்தமா இடத்துல இருக்கக்கூடிய நீர் 75%. அதுல பாத்தீங்கன்னா இந்த 2% நம்மளோட குடிக்கிற தண்ணியா இருக்கும். இந்த மாதிரி 75-25 தான் எல்லாம் டிவைட் ஆகுது. ஸ்பேஸ்ல கூட டார்க் மேட்டர்ஸ் 75% இருக்கு. ஸோ எல்லாமே இப்படி 75 25 டிவைட் ஆகுது. ஸோ இதுதான் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த இந்தியா இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஹியூமன் பாடி குறிக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுல இந்த 7 டெம்பிள்ஸ் நம்மளோட ஹியூமன் பாடியில என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மனுஷ உடம்புல 21 மேஜர் சக்ராஸ் இருக்கு. அதுல 7 சக்ராஸ் முதுகெலும்புல ஒரே ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அந்த 7 சக்ராஸ் தான் இந்த 7 டெம்பிள்ஸ் குறிக்கும். ஸோ இது உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ரக்சரா நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த குண்டலினி ஆக்டிவேஷன் இதை பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதோட ஆர்ஜின் கூட சொல்லலாம். ஏன்னா இது காலப்போக்கிலையும் அழியாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியாமே இருக்கு. ஏன்னா நிறைய சீக்ரெட்ஸை நம்ம கிட்ட இருக்க நிறைய விஷயங்களை படையெடுக்கும் போது அழிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஹிடன் நாலேஜஸ் தான் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. அதெல்லாம் யாருக்கும் தெரியறது, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 7 டெம்பிள்ஸை கடந்து மறுபடியும் அதே 79 டிகிரி லாங்கிடியூட்ல நம்ம போயிட்டே இருந்தோம்னா அடுத்த ஒரு 100 கிலோமீட்டர்ல என்ன வரும்னா கொங்காலா பாஸ்